திரும்ப திரும்ப நாங்கள் காளைகளை வதைக்கிறோம்னு சொல்கிறத நாங்கள் கடுமையாக ஆட்சேபிக்கிறோம், அதை எதிர்க்கிறோம். அந்த சொல்லையே நாங்கள் அருவருக்கிறோம். காளைகளை நாங்கள் வதைக்கிறோம்னு சொல்கிறவங்க இப்போ அருகில் இருக்கிற மாநிலத்தில் நடக்கிற அந்த யானை பந்தயத்தை எப்படி பார்க்குறாங்க? ஹைதராபாத் போன்ற பெருநகரங்களில் நடக்கிற குதிரை பந்தயத்தை எப்படி பார்க்குறாங்க? 2,18,000 டன் போன ஆண்டில் மட்டும் மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. இந்த செயலை எப்படி பார்க்குறாங்க? இந்த நாடு தான் ஏற்றுமதி செய்யுது. அப்போ இவ்வளவு சுற்றி இருக்கும்போது எங்கள் காளைகளின் மீது மட்டும் இந்த கரிசனை காட்டி இது வதைக்கப்படுதுன்ட்டு அந்த தடையை வாங்குவதை நாங்கள் எப்படி பார்க்குறது? இதில் நமக்கு எழுதுகிற கேள்வி என்னென்னா, நான் தோக்கும் போதெல்லாம் ரசித்து கொண்டிருக்குது இந்த நாட்டின் நீதி. நீங்கள் தான் சொல்கிறீங்க காவிரியில் தமிழர்களுக்கு தண்ணீர் கொடுங்கன்ட்டு. அதை அவமதிக்குது அந்த மாநில அரசு. ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாதுன்னு எந்திரிச்சு போகுது. அந்த நாட்டின் முதலமைச்சர் எந்திரிச்சு போகிறார். அந்த மாநில முதலமைச்சர் ஒரு சொட்டு தண்ணி கிடையாதுன்றாரு. அதை என்ன செய்யுது? அப்போ நாங்கள் தோற்று நிற்கிற இடத்துல அதை ரசிக்குது. அதே மாதிரி முல்லை பெரியாற்றில் தமிழர்களுக்கு தண்ணீர் கிடையாது, நான் மாற்று அணை கட்டுவதான்னு சொல்கிறத ரசிக்குது. ஆனால் நீங்கள் தான் சொல்கிறீங்க 142 அடி நீரை உயர்த்தி தண்ணீரை கொடுங்க, அணை உறுதியாக இருக்குது, அணையின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுட்டுன்னு இந்த நீதிமன்றம் தான் சொல்லுது. அந்த மாநில அவமதிப்புக்கு என்ன செஞ்சுது? ரசிச்சுக்கிட்டு நிற்குது தமிழர்கள் நாங்கள் தோற்று நிற்கும்போது. அப்போ எல்லாமே நாங்கள் வேணாம்ங்கிறதெல்லாம் அது வேணும் செய்யுது. அணு உலை வேணாங்கிறோம், அது செய்யுது. கச்சத்தீவை எடுங்கிறோம், அது அவ்வளோதாங்குது, கொடுத்ததாங்கிறோம். நாங்கள் என்ன கேட்டாலும் அதுக்கு எதிராக செய்கிறது. அப்போ நாங்கள் போராட்டத்தின் மூலமாக நாங்கள் ஒரு அரசு மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து ஜல்லிக்கட்டை நடத்தி கொள்ளணும்னு சொன்னால் அவசரமாக முதல் நாள் வழக்கு தொடுத்து அடுத்த நாள் தடைய போடுது எனக்கு எதிராக. இது நீதியா அநீதியாங்கிற கேள்வி நமக்கு வருது. இப்போ மக்களுக்காகத்தான் சட்டம். மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்காத சட்டத்தை எப்படி இது பண்ண முடியும்? அதுதான் இங்கே இதாக இருக்குது. இப்போ எல்லாமே நமக்கு எதிராக. இப்போ தமிழக அரசு தொடுத்த இந்த மறுசீராய்வு மனுவை அதை விரைந்து எடுத்து அதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரல. இந்த விசாரணையே வனவிலங்கு பாதுகாவலர்கள் கொடுக்குற சாட்சியங்களை மட்டுமே விசாரித்து தீர்ப்பு சொல்லுது. ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறவர்கிட்ட விசாரணை இருக்கா? எப்படி மாடு பிடிக்கணும்னு ஜல்லிக்கட்டு நடத்துகிற ஆர்வலர்கள் பேரவை அமைப்பு வச்சிருக்கிறவங்க தொடுத்திருக்க வழக்கில் ஒரு விசாரணை நடந்திருக்கா? இரு தரப்புலையும் விசாரிக்கவே இல்லை. அப்போ என்ன நடக்குது? அந்த வனவிலங்கு பாதுகாவலர்கள் கொடுக்குற அந்த சாட்சியங்களை வச்சுக்கொண்டு ஒருதலைபட்சமாக இந்த தீர்ப்பை தொடர்ச்சியாக கொடுக்குது. அது எங்களுடைய நாட்டு மாடுகள் அந்த காளைகளின் மீது மட்டும் குறி வச்சு பாய்வதுக்கு என்ன காரணங்கிறதா நமக்கு எழுதுகிற கேள்வியாக இருக்குது. அதனால் இப்போ தமிழக அரசு அவசர சட்டம் இயற்றணும்னு ஒரு பரிந்துரை வச்சுருக்குது. மத்திய அரசு ஏற்றுறதுக்கான வேலைகளை செய்கிறோங்குது. அதை விரைந்து செய்து இந்த பொங்கல் காலங்களுக்குள்ளே எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்த ஆவணம் செய்து தரணுங்கிறத நம்மளுடைய கோரிக்கை. இப்போ உங்களுக்கு இந்த வனவிலங்கு ஆர்வலர்களுக்கு நம்ம காட்டுறது இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்தது. உங்கள் எல்லாருக்கும் இந்த இதை கொடுக்குறேன் பாருங்கள். தர்க்கம் செய்கிற எல்லாருமே நம்மகிட்ட சொல்கிறது காளைகள் பயப்படுதுங்கிறாங்க. நான் கேட்டப்போ அப்போ அவங்க சொல்லும்போது எல்லா உயிர்களும் எங்களுக்கு வேணுங்கிறாங்க. அப்போ கொசு, மூட்டைப்பூச்சி, கரப்பாம்பூச்சிலாம் அவங்களுக்கு வேணுமான்னா அதுக்கு பதில் இல்லை. அதை ஏன் கொல்றதுக்கு இவ்வளவு மருந்துகள் தயாரித்து விடுறீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. இப்போ இந்த குதிரையை அது மேலே பீரங்கியை கட்டி இப்படி இராணுவ வீரர்கள் மேலே வெடிக்கிறாங்க. அப்போ இந்த குதிரை சிரிச்சுக்கிட்டே வெடிக்குதா? சண்டைக்கு போகுதா? பயப்படலையா? இது ஏன் உங்கள் பார்வைக்கு படலை? என் காளைகள் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? யாராவது இந்த வனவிலங்கு மேலே பாதுகாப்பு ஆர்வலர்கள் யாராவது ஒருத்தர் காளை மாடு வளர்த்ததுண்டா? புல்லு பிடிங்கி போட்டது, தண்ணி வச்சது, தவிடு வச்சது, பருத்தி கொட்டை வச்சது, பராமரித்தது யாராவது உண்டா? அதை வளர்க்குறது நீண்ட காலமாக பாரம்பரியமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் உயிருக்கு உயிராக நேச்சு என் குடும்பத்தில் ஒரு சகோதரனாக நிற்கிது. அதை நான் வதைக்கிறேங்கிறது பைத்தியக்காரத்தனம். எங்கிருந்து மாடு எப்படி இருக்கும்னு கிட்ட பார்க்காத நீ எங்ககிட்ட இது வதைக்கிற கொடுமைப்படுத்துறேன்னு சொல்கிறது சுத்த கொடுமை. அது தமிழர்கள் ஏதோ காட்டு மிராண்டிகள் போலவும் நாகரிகமற்றவர்கள் போல உலகத்துக்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தது நான், பண்பாட்டை சொல்லிக் கொடுத்தது நான். ஜல்லிக்கட்டுங்கிற வார்த்தை இன்னைக்கு இடையில வந்தது. நான் சங்க காலத்திலேருந்து விளையாடி வர்றேன். கொள்ளையற்ற கோடஞ்சுவானே மறுமையும் புல்லாலே ஆய மகன்கிறது என் சங்க இலக்கியத்தில் கலித்தொகையில் இருக்கிற பாட்டு. இன்னைக்கு நேத்தா இந்தியாங்கிற நாடு எப்போ 100 ஆண்டே நிறைவு வரல. நான் 50,000 ஆண்டுகளாக வாழ்கிறேன், 5000 ஆண்டுகளாக ஏறுதழுவுறேன். இன்னைக்கு திடீர்னு தடைன்னா பழசு என்ன அவ்வளோ பல ஆயிரம் ஆண்டுகளாக விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க. இதை எதுக்கு பழசை பிடிச்சி கட்டி அழுகிறீங்கன்னா அப்புறம் எதுக்கு பாரம்பரியம் இந்த அருங்காட்சியகத்தை வச்சு பழைய பொருள்கள்லாம் பாதுகாத்து வச்சுருக்கிறீங்க? எதுக்கு வச்சுருக்கிறீங்க? இந்த கோயில் பழமையானது பாதுகாக்கணும்,
இந்த கட்டடம் பழமையானது பாதுகாக்கணும். அப்போ எதுக்கு ஒவ்வொரு தலைவருடைய வீடுகளை நினைவு இல்லமாக வச்சு காக்குறீங்க? இடிச்சு குட்டிச்சவர் ஆகிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு எடுக்கிறீங்க? எதுக்கு பாதுகாக்கிறீங்க? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நினைவகம் எதுக்கு கட்டுறீங்க? மணிமண்டபம் எதுக்கு கட்டுறீங்க? எது கட்டுறீங்க? சொல்கிறவங்கெல்லாம் அப்படி ரொம்ப நாளாக விளையாடுறீங்க. உங்கள் அம்மாவுக்கு 95 வயசு 99 வயசாயிருச்சுன்னா ரொம்ப நாளாக இருந்துருச்சு பழசாயிருச்சுன்னு தூக்கி கொண்டு போச்சுருவீங்களா? அர்த்தமற்ற பதில்களும் கருத்துக்களும் வரவன் போகிறவன்லாம் சொல்கிறது. எமிஷாக்ஷனு, வித்யாபாலன்னு, நக்மா என்ன தெரியும்? நான் யாருன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? தமிழன்னா யார், அவனோட பாரம்பரியம் என்ன, பண்பாடு என்ன, அவன் பழக்க வழக்கம் என்ன, வாழ்வியல் முறை என்ன, ஒரு இளவும் தெரியாதவெல்லாம் கருத்து சொல்லிட்டு போகிறது. அதனால் அவசர சட்டம் இயற்றி பொங்கல் விழாக்காலம் முடிகிறதுக்குள்ள எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்த வாய்ப்பு தரணும். அது எங்களுடைய கோரிக்கை. அதே நேரம் வருகிற ஜனவரி 24 தைப்பூசம், தலைநல குறிஞ்சியினுடைய தலைவனாகவும் தமிழருடைய இறைவனாகவும் இருக்கிற எமது முப்பாட்டன் முருகப்பெருந்தகையினுடைய நாள், அது விழாவான நாளாக இருக்குது. அது அந்த நாளில் தைப்பூசத்துக்கு விடுமுறை தரணும் தமிழக அரசு. விநாயகர் சதுர்த்திக்கு விடுமுறை இருக்குது, சரஸ்வதி பூஜைக்கு விடுமுறை இருக்குது, கிருஷ்ண ஜெயந்திக்கு விடுமுறை இருக்குது. அருகில் இருக்கிற இஸ்லாமிய நாடு மலேசியாவில் தைப்பூசத்துக்கு விடுமுறை இருக்குது, அரசு விடுமுறை. சிங்கப்பூரில் அரசு விடுமுறை இருக்குது. ஆந்திராவில் அமெரிக்காவில் எங்களுடைய தேசிய பண்டிகையான பொங்கல் விழாவுக்கு அரசு விடுமுறை இருக்குது. அமெரிக்காவில் மொத்தமாக நாங்கள் 3 லட்சம் வந்தாலே அதிகம். ஆனால் என்னுடைய நாடு, என்னுடைய அரசு, இந்த அருகில் இருக்க ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் என் பொங்கலுக்கு விடுமுறை இருக்கா? அதை ஏன் பெற்றுத்தரலை? ஆனால் அந்த மாநில மக்களினுடைய எல்லா பண்டிகைக்கும் இங்கே விடுமுறை இருக்குது. தமிழ்நாடு அரசில் பொது விடுமுறை இருக்குது. எங்களுடைய தைப்பூசத்துக்கு இந்த தமிழ்நாடு அரசு ஏன் விடுமுறை விடலை? அதனால் இந்த வருகிற ஜனவரி 24 தைப்பூச திருநாளுக்கு தமிழக அரசு பொது விடுமுறை விடணும். அது எங்களுடைய அழுத்தமான கோரிக்கை. இப்போ மதுரையில் அதே நாளில் திருமண நாயக்கருக்கு நாங்கள் அரச விழா எடுப்போங்கிறாங்க. எடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி மதுரை ஆண்ட எங்கள் பாட்டன் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு அரச விழா எடுங்க. சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் இருந்து சேர நாட்டில் தெய்வமாக நிற்கிற காப்பிய நாயகி எங்கள் முப்பாத்தால் கண்ணகி பெருமாட்டிக்கு ஒரு அரச விழா எடுங்க. அப்போ தமிழர் அடையாளங்கள், தமிழர் பெருமையெல்லாம் திட்டமிட்டு மறைச்சிட்டு நீங்கள், நான் திரும்ப திரும்ப கேட்குறேன், தைப்பூசத்துக்கு ஜனவரி 24 விடுமுறை விடுங்கன்னு. அதுக்கு எந்த பதிலும் இல்லை. அது மறுபடியும் ஒரு அழுத்தமான கோரிக்கையாக, மறுபடியும் ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் தமிழ்நாடு அரசுக்கு. தைப்பூசத்துக்கு ஜனவரி 24 அரசின் பொது விடுமுறையாக விடணும். இது புதுசாக கேட்கல, எல்லாருக்கும் இருக்குது. விநாயகர் சதுர்த்திக்கு இருக்குது, கிருஷ்ண ஜெயந்திக்கு இருக்குது, கிறிஸ்துமஸுக்கு இருக்குது, ரம்ஜானுக்கு இருக்குது, தீபாவளிக்கு இருக்குது, பக்ரீத்துக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்கும்போது தைப்பூசத்துக்கு ஏன் இல்லை? தமிழ் தேசியன மக்களால் தங்களுடைய இறைவனாக வழிபடக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஏன் விடுமுறை இல்லை? அது விடணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. ஜல்லிக்கட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருந்தாலும் அதை தடையை மீறி நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாட்டாளர்கள். இதுக்கு நீங்கள், அதாவது இது தடையை மீறி நடத்துவது சட்டத்தை அவமதிப்பதான் நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் விடுதலை புலிகள், தீவிரவாதிகள் போட்டிருக்குது. இது எங்கள் இனத்தின் உணர்வோட சார்ந்தது. அப்போ அந்த இடத்துல நாங்கள் அதை மீறி தான் நாங்கள் நகர்ந்து போகிறோம். அப்போ இதில் என்னென்ன தடையை மீறி நடத்தணுங்கிறது எங்கள் மக்களினுடைய வெளிப்பாடாக இருக்குது, உணர்வாக இருக்குது. அது ஒரு போராட்ட வடிவமாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீதியாக இருந்தால் தலைவணங்க ஏற்கலாம். அது அநீதியாக இருக்கும்போது அதை மீறி தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் அந்த தடையை மீறி நாங்கள் நடத்தி எங்கள் உணர்வை வெளிக்காட்டுவோம் அப்படின்னு நம்ம மக்கள் நினைக்கிறாங்க. அதுக்கு துணையாக நிற்க வேண்டியது எங்கள் கடமை. அதனால் நாங்கள் எங்கள் மக்களின் உணர்வை மதித்து அவங்களோட நிற்போம். இல்லை, நாங்கள் கட்சின்னு இல்லை, நான் அங்கேருந்து நான் வந்திருக்கேன் அந்த கூட்டத்தில், அந்த மக்களில் ஒருத்தன். அப்போ என் மக்கள் எடுத்து கேட்குற போது உண்ணாவிரத்து தானே, இந்த அவமதிப்புனா என்னன்னு கேட்குறான். இதுக்கு பெரிய தண்டனை, தூக்கு தண்டனை வருமா அப்படின்னு கேட்குறான். அவன் வெகுளியாக இருக்கிறான். எங்கள் பெரிய பெஞ்சித்தப்பனுக்கு என்ன தெரியும் நீதிமன்றம்? ஏன்டா ரொம்ப நாளாக விளையாடிட்டு இருக்க மாட்டாப்பா, இது என்னடா திடீர்னு, இது என்னடா புதுசாக சிக்கல்னு கேட்குறாங்க. எடுத்து என்கிட்ட கேட்குற போது தொலைதூர உண்ணாவிரத்தில் இருக்கிற போது இதான் கேட்குறாங்க. இப்போ 15ஆம் தேதி அந்த உண்ணாவிரத்தில் போய் நான் பங்கேற்று என் மக்களோட சேர்ந்து கலந்து நாங்கள் முடிவெடுப்போம். அதுக்கு காலமே அதுக்குள்ளே அவசர சட்டம் குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்று எங்களுக்கு கொடுத்தா நல்லா மகிழ்ச்சியாக கும்பிட்டுட்டு நாங்கள் நன்றின்ட்டு கொண்டாடுவோம். அப்படி இல்லைன்னா எங்கள் உணர்வை வெளிப்படுத்த வேற என்ன வழி இருக்குது? ஐயா, அதாவது இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பா அரசாணை பிறப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தொடர்ந்த முதல் நாள் இருந்து அட்டர்னி ஜெனரல் இதுக்கு வாய்ப்பு இல்லை, இது மத்திய அரசு கடுமையான நீதிமன்றத்திலிருந்து கடுமையான ஒரு எதிர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி பல சஜஷன்ஸ் கொடுத்த பிறகுமே இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டது. இது சுப்ரீம் கோர்ட்ல டர்ன் டவுன்
பண்ணப்படும் சொல்லி பெரும் எதிர்பார்க்கப்பட்டது அதே தான் நடந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மத்திய அரசை இன்னும் நீங்க மேலும் இதை நம்புறது வந்து சரியான ஒரு போக்கா அமையுமா? இல்லை, இப்போ சட்ட வல்லுநர்கள்ட்ட நம்ம விசாரிக்கும் போது ஒரு அவசர சட்டத்தை பிறப்பித்து அதை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோடு அதை சட்ட வடிவமாக்கி நிறைவேற்றினா இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்மளே இப்போ இது என்ன பார்க்குறோம்னா, அந்த வனவிலங்கு பாதுகாவலர்கள் துறை இருக்குது, அந்த துறையின் கீழே இயங்கக்கூடிய தனித்தனி அமைப்புகளை பீட்டா போன்ற அமைப்புகள் தான் இதை தீவிரப்படுத்தி செய்யுது. இப்போ அவங்களுக்கு தெரியாமல் இது இல்லை, 2 கோடிக்கு மேலே அந்த ஒரே நாளில் செலவு பண்ணி அதை தடையை வாங்குறாங்க. அப்போ அது வந்து அரசுக்கு தெரியாமல் இது நடந்துருச்சுன்னு நான் சொல்லலை, தெரிஞ்சிருச்சு தெரியல, இப்போ நடந்துருச்சு. ஆக்கப்பூர்வமாக அடுத்த கட்டத்துக்கு என்ன நகர்வு இருக்குன்னா, ஒரே வாய்ப்பு அவசர சட்டம் நிறைவேற்றி எங்களுக்கு வாய்ப்பு தருவது தான். அதை நம்ம அரசுக்கிட்ட மறுபடியும் கேட்குறது அதுதான். அந்த இறுதி வாய்ப்பையாவது பயன்படுத்தி எங்களுக்கு பெற்றுத்தாங்கன்னு கேட்குறோம். வந்துட்டு உச்சநீதிமன்றம் ஆணை வச்சு தமிழக அரசு நடத்தலாம்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை தாண்டி பிரதானமாக யார் இல்லை, 2 அரசுகள் மேலேயுமே நமக்கு வருத்தம் இருக்குது. அது எப்படின்னா, இப்போ தமிழக முதல்வர் வந்து இந்த குளிர்காட்ட கூட்டத்தோட தொடங்குறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி இந்த விழா காலம் நெருங்குது. அப்போவே இந்த ஜல்லிக்கட்டுக்கு இருக்கிற தடையை உடைக்கணுங்கிறது மக்களுடைய உணர்வு. அதுக்கு போராட்டங்கள் வெடிச்சிருச்சு. அப்போ அந்த கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடியே கடிதத்தை எழுதி பிரதமருக்கு இது இந்த இன மக்களினுடைய பண்பாட்டோடு கலந்த ஒன்றாக இருக்குது, இது விளையாட்டாக பார்க்க முடியாது, அவருடைய உணர்வு, அதனால் நீங்கள் அவசர சட்டம் கொண்டு வந்து இந்த தடையை உடைச்சி விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க என்று கேட்டிருக்கலாம். அந்த கூட்டத்தொடர் முடிகிற அன்னைக்கு கடிதம் போகுது. அது கூட்டத்தொடர் முடிஞ்சு பிரதமராக ரஷ்யா போயிடுறார், 2 நாள் பயணமாக. எல்லாம் காலம் கடந்துடுது. அப்புறம் அதுக்கப்புறம் நடந்த போராட்டங்கள், அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவருடைய முயற்சியில் இந்த அவசர உரிமை நமக்கு தரப்படுது. இப்போ அது வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க, நிச்சயம் போய் இவங்க தடையை வாங்கிடுவாங்கன்னு. ஒரு நம்பிக்கை, ஒரு வேலை அரசு தலையிட்டு அதை விவாதித்து இந்த மக்கள் உணர்வுக்கு மதிப்பளித்து இதை கொஞ்சம் நடத்தி கொள்ள விடுங்க. இது ஒரு கலாச்சார விழா. ஏன்னா இதே நீதிமன்றமே பல இதுகள் சொல்லியிருக்கு, பண்பாட்டின் மீது கலாச்சாரத்தின் மீது நம்ம தலையிட முடியாது என்று, அரசின் கொள்கை முடிவில் நம்ம தலையிட முடியாது என்று பல தீர்ப்புகளை சொல்லியிருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் நமக்கு ஒரு நியாயம் கிடச்சிடாதாங்கிற நப்பாசையில் ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இருந்தோம். வேறு வழி என்ன இருக்குது நமக்கு? இப்போ 2 அரசுகளுமே இதை வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி முனைப்படுத்தி செஞ்சுருக்கணுங்கிறதா நமக்கு. இப்போ 2 நாள் இருக்குது, நாளைக்கு மறுநாள் பொங்கல், அடுத்த நாள் ஜல்லிக்கட்டு. இந்த 2 நாளை வச்சுக்கிட்டு எங்களை இப்படி தவிக்க விடுறதா இப்போ பதட்டமாகவும் மனவேதனையாகவும் இருக்குது. அப்போ எங்களை அவமதிக்குது. இப்போ நீதி எங்களை மிதிக்குதுன்னு தான் சொல்லணும், அவமதிக்குது, எங்களை மிதிக்குது. இப்போ அது வந்து அதுதான் பெரிய காயத்தையும் மன வலியையும் நமக்கு தருது. இதில் நோக்கத்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஜான் பர்கின் எழுதின பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்கல் தெளிவாக விளங்கும். இப்போ இது வந்து அவரே சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் ஒவ்வொரு நாடுகளையும் ஊடுருவி எப்படி அந்தந்த நாடுகளில் இருக்கிற வளங்களை, அதனுடைய பண்பாட்டை, கூறுகளை எப்படிலாம் நாங்கள் அழிச்சோங்கிறது அதை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அப்போ இதில் இவங்கெல்லாம் அமெரிக்க பொருளாதார அடியாளினுடைய ஆள்கள் தான் இவங்களெல்லாம். இவங்க அமெரிக்க டாலருக்கு தான் இந்த வேலை செய்கிறாங்க. இப்போ நான் வந்து வேளாண் குடிமகன், நீண்ட காலமாக நீங்கள் உலகத்தில் எந்த காட்டுகளையுமே காட்டு எருமை இருக்க வழியே காட்டு பசு, காட்டு காளைகள் கிடையாது. அது முழுக்க வீட்டு மாடு. நீங்கள் புதுசாக வந்தால் அப்படி மூசி காட்டுமே வழியே, நாங்கள் சின்ன குழந்தை எங்கள் கூட இந்த எங்கள் வாரிசுகள் பிள்ளைகளாக இருந்தால் கூட அது போய் தொட்டால் அது பாட்டுக்கு நிற்கும். அது எங்களோட எங்கள் உறவினராக பழகிருது. பைத்துக்கிறதனா பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் பாட்டன் சிவனை வழிபடுறதுக்கு முன்னாடி, அவருக்கு முன்னாடி காளையை வச்சு தெய்வமாக கும்பிடுறவங்க. காளையை தெய்வமாக கும்பிட்றவன்ட்ட வந்து நீ வதைக்கிறேங்கிறது அதான் பெரிய சித்திரவதை. இந்த வார்த்தை தான் பெரிய சித்திரவதை. இவங்கெல்லாம் இப்போ இந்த சொல்கிறவங்கெல்லாம் விலங்குகள் மூலம் தயாரிக்கப்படுற எந்த பொருளையும் நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னால் எதையுமே பயன்படுத்த முடியாது. இந்த சட்டை பட்டு சேலை கட்ட தெரியுது, பட்டுப்பூச்சியை கொல்லாமல் வந்துடுதா பட்டு? அப்போ அதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம். எல்லா உயிரும் எங்களுக்கு வேணும்னா கொசு, மூட்டைப்பூச்சி, கரப்பாம்பூச்சி அதை அடித்து கொள்ளு, இதை பொழுத்து செத்து போகும். இதெல்லாம் அதையெல்லாம் எப்படி பார்க்குறாங்க? அது திட்டமிட்டு தமிழர்கள் வந்து இந்த காளையை ஒழிச்சா தான் என்னுடைய நாட்டு மாட்டு இனத்தை அழிக்க முடியும். அந்த நாட்டு மாடு போடுற சாணத்தில் தான் உரம், அங்கே தான் பூச்சியும் புழுவும் உருவாகும். நீங்கள் அந்த ஜெர்சி பஸ்ஸில் சாணியில் நீ பூச்சி புழு உருவாகாது, மண் அது ஒன்றத்துக்கு உதவாது. ஏன் நாட்டு மாட்டு பால் தாய்ப்பாலுக்கு இணையாருது, A2 ரகம். அதை குடித்தா தான் குழந்தைய வளரும். அது தாய்ப்பாலுக்கு இணையான சத்து. அது ஒவ்வாமை வராது, அது ஒரு நோயும் வராது. ஆனால் இந்த A1 ரகம் இந்த ஜெர்சி மாடுகளில் இந்த மரபணு மாற்றப்பட்ட அந்த இதுகள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா புற்றுநோய், இள வயதிலே பெண்கள் பூ பெய்யுறது, மார்பக புற்றுநோய், ஒவ்வாமை, இந்த செரிக்காமல் இந்த பல நோய்கள் வரும், மஞ்சக்காமலை போன்றது.
அப்போ என்னுடைய நாட்டு மாட்டை அழிச்சா தான் நான் இயற்கை வேளாண்மையிலேருந்து என்னை வெளியேற்ற முடியும். அதுதானே நான் என் மாடு என் பசு அது சார்ந்த வேளாண்மை அப்படி வாழ்ந்தவன். என்னை இதுலேருந்து ஒழிக்கணும்னா என் காளையை ஒழிக்கணும். உலகத்திலே என் காளைகளுக்கு இருக்க திமிழ் வேறு எந்த நாட்டு காளைக்கும் இல்லை. என்கிட்ட இருந்து விந்தணு எடுத்துகிட்டு போய் பிரேசிலில் அவன் இதே மாடுகளை ரகத்தை உருவாக்கிக்கிட்டான். இவன் திட்டமிட்டு என்னுடைய இந்த காளைகளை அழிக்கிறதுக்கான ஒரு இது தமிழர் தமிழர் பண்பாட்டு மேலே அடிப்பான் பாருங்க. இப்போ நீ இன்னைக்கு நேரத்தா விளையாடுறேன் நான். ஏன் நீ இந்த அருகில் யானை முழுக்க காட்டு விலங்கு, யானை வீட்டு விலங்கு இல்லை, பசு காளை வீட்டு விலங்கு. ஆனால் அந்த யானை காட்டு விலங்கை கொண்டாந்து கோயிலில் கட்டி வச்சிருக்கே இவ்வளோ பெரிய சங்கிலியில். அதை எதுக்கு ஏறி நீ யானை பந்தயம் நடக்குதா இல்லையா? வாங்க நம்ம எடுத்து எல்லா தொலைக்காட்சியிலையும் இங்கே காணொலி கிளிப் வச்சுருக்கீங்க, நீங்கள் போட்டு பாருங்கள் கேரளாவில் நடந்த கைதை. அப்போ அதையே நீங்கள் பார்க்கல. என்னோட காலையில் மட்டும் உங்கள் கண் உறுத்துது. ஏன் அப்படி? அப்போனா இந்த காலையை நீ திட்டமிட்டு அழிக்க நினைக்கிறேன். அதுக்கு வார்த்தை என்ன சொல்கிற? பாதுகாக்கிறோம், பரிவு காட்டுறோம், ஐயோ பாவம்ட்டு அழிக்கிறேன். இதுதான் இங்கே இருக்கிறது. ஏன் 2,18,000 டன் ஏற்றுமதி செஞ்ச மாட்டுக்கறியை தடுக்காமல் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த மத அடிப்படையில் ஆடு வெட்டுறதுக்கு, ரம்ஜானுக்கு பிரியாணி போடுறதுக்கு, அந்த குர்பானி கொடுக்கறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்களா? அப்படி தமிழர் இன பண்பாட்டின் அடிப்படையில் நான் காளைகளோட விளையாட கொடுக்கணும். காளை நீ வாடகைக்கு வாங்கிட்டு அந்த விளையாடுறோம். நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் குடும்பத்தில் பெண்ணை போல் அதை வளர்க்குறோம். ஒரு குலதெய்வமாக நாங்கள் நேச்சு வளர்க்குறோம். நான் பட்டினி கிடந்தாலும் அதுக்கு உரியதை கொடுத்து வளர்க்குறேன். நான் நோய்வாய்ப்பட்டாலும் அதுக்கு ஒரு குறையும் வரக்கூடாதுன்னு பாதுகாக்கிறேன். நீ அதை பிடிச்சிக்கிட்டு என்னை திரும்ப திரும்ப எங்களை காட்டும் ராண்டிகள் அது இதெல்லாம் சொல்கிறதுல ரொம்ப கடுமையான வார்த்தைகளும் இதுவுமா இருக்குது. அதை தவிர்த்துக்கிறணும். இல்லை, இது மட்டும்தான் மிருகமாங்கன்னு நான் கேட்குறது தான். அப்போ நீங்கள் மிருகத்தின் மேலே நாங்கள்லாம் அக்கறை இல்லாத மாதிரி காட்டக்கூடாது. அது இவ்வளவு தீவிரம் காட்டாது ஏங்கிறதான கேள்வி. இப்போ இந்த குதிரைக்கு இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது. அப்போ ராணுவ அணிவகுப்பில் ஒட்டகம் வருது, குதிரை வருது, அதெல்லாம் ஒன்றுமே பேசலை. அப்போ பனிக்காட்டில் போய் குதிரையோட சேவ போகிறீங்க, நாயை கூட்டிக்கிட்டு கொட்டுற பணியில் போகிறது ராணுவம். இங்கே போலீஸ் நாய் நான் மாப்ப முடிச்சு உங்களுக்கு உதவுறேன்னு வந்துச்சா? நீங்கள் அதை பயிற்சி எடுக்கும்போது அதை சிரிச்சுக்கிட்டே பயிற்சி எடுக்குதா? அதை நீங்கள் பயன்படுத்துறீங்க, காவல்துறை பயன்படுத்துது, அதையெல்லாம் நீங்கள் ஒன்றும் கேட்கல. அது நீங்கள் யானைக்கு நீங்கள் வேலை நடக்குதுன்னா யானை பந்தயம் நீண்ட காலமாக நடந்துக்கிட்டு வருது, அது உறுத்தலை. ஹைதராபாத் போன்ற பெருநகரங்களில் குதிரை பந்தயம் நடக்குது, அது உங்களுக்கு உறுத்தலை. ஏன் என்னுடைய காளையை மட்டும் இதை ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு பயப்படுதுங்கிறாங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு போச்சா எனக்கு பயமாக இருக்குன்னு. அப்போ இந்த குதிரை சிரிச்சுக்கிட்டே சண்டைக்கு போகுதா? யானை மகிழ்ச்சியாக ஓடுதா? இல்லை, இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மத்திய அரசு சட்ட ரீதியான அணுகுமுறைகளை அணுகாமல் தமிழக மக்களோட உணர்வுகளுக்கு ஒரு தீனி போடுற மாதிரியான விஷயங்கள்ல தான் அப்போதுலேருந்து ஈடுபட்டு வருது. இது வர்ற 2016 சட்டமன்ற தேர்தலை மனசில் வச்சு ஈடுபட்டு வர ஒரு நடவடிக்கையாக பார்க்குறீங்க? அதாவது நீண்ட காலம் இருந்தபோது அந்த காலத்திலேயே இதுக்கு முன்முயற்சி செய்திருந்தால் அது மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்கிறதா வரும். அது கடைசி நொடியில் அதை செய்கிறது ஒரு அரசியல் லாபா அந்த தேர்தல் தேவைக்காக பார்க்கப்படுது. அதான் யதார்த்த உண்மை. இப்போ நீங்கள் இவ்வளோ காலம் இருந்ததில்ல, இதே தமிழக அரசே அது போட்ட சீராய்வு பண்ணுவேன். இந்த மக்களுக்கு இந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கணும்னு நினச்சா விரைந்து நடத்தி கொண்டு போயிருந்திருக்கலாம்ல. ஒரே நாளில் இன்னைக்கு தாக்கல் பண்ணி நாளைக்கு தடையை வாங்க ஒரு தனித்தனி அமைப்புக்கு முடியுதுன்னா வலிமை மிக்க 8 கோடி மக்களின் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கிற ஒரு மாநில அரசுக்கு முடியாதா? ஏன் முடியாது? அது செய்யலை. அப்போ அந்த நோக்கமற்ற தன்மையில் தான் நமக்கு சந்தேகம் வருது. இது வெறும் தேர்தலுக்காக அவ்வப்போது இப்போ தேர்தல் நெருங்கலைன்னா அடுத்த இன்னும் ஒரு வருஷம் இருக்குது தேர்தலுக்குன்னா இதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி தான் போன தடவை எங்களுக்கு தடையை உடச்சி நடத்த அனுமதி பெற்று தரல. போன ஆண்டு நாங்கள் நடத்தலை தானே. அப்போ நோக்கம் இருந்தால் அந்த ஆண்டை பெற்று தந்திருக்க முடியும்ல. இப்போ தேர்தலுக்கு இன்னும் 2 மாதம் இருக்கிறதுனால இந்த வேகம் நாங்கள் நடக்குது. யாரு அதை இப்போ பேச முடியாது. நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வர்றோம். போராடாத கட்சிகளுக்கு அதே பதில் தான் அதுக்கு. அதை போய் பேசி நீ பயன் இல்லை. அதான் அது தடையை மீறி நடத்துகிற இப்போ தம்பி கேட்டது போது தடையை மீறி நடத்தணுங்கிறது எங்கள் மக்களுடைய உணர்வு வெளிப்பாடாக இருக்குது. அது கூடவே நிற்க வேண்டியது நாங்கள் அந்த கூட்டத்துலேருந்து தான் நானும் வந்திருக்கேன். அப்போ நான் போய் நிற்பேன்ல. என் ஊரில் தானே விழா நடக்குது. அப்போ நாங்கள் ஆதரவாக என் மக்களுக்கு நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை, என் கடமை இல்லை. என் பண்பாட்டை சிதைக்கிறது, என் மொழியை சிதைக்கிறது, என்னுடைய அடையாளங்களை தொலைக்கிறது. இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் வெளிப்படையாக, கேரளான்னு நீங்கள் கண்ணை திறங்க, அங்கே ஒரு கதகளி, ஒரு படகு வீடு, ஒரு யானை, ஒரு களரி, அது வருது. அப்படி தென்னை மரம், ஒரு அடையாளம், ஒரு தேசிய இனம் மலையாளிகள்னால் அப்படி பார்க்கும்போது தெரியுது.
எனக்கு என்ன இருக்குது? என்னோட நாயினம் தவளையே ஒழிச்சு விட்டீங்க. ஒழிச்சது இந்த 2 இது தான். திமுக அதிமுக அரச விழாக்களில் சண்டை மேளம் காடுகளில் மிருகங்களை விரட்ட பயன்படுத்துறது. அதை கொண்டாந்து ஒரு கலாச்சாரமாக்கி கோயில் விழாக்கள்லையும் காது குத்து திருமணம் எல்லா இளவலையும் கொண்டாந்து நிறுத்திட்டான். என்னுடைய நாயனம் உயிரை உருக்குற இசையை கொடுத்தான் என் முன்னோர். இன்னும் இருக்கான். அவன் எங்கே இருக்கான்? என்னுடைய நையாண்டி மேளம் தவளை அடித்தா சும்மா நிற்கிறான், அருள் வந்து ஆடுவான், சாமி வரும். எங்கள் பாரம்பரிய இசையில் ஒழிக்கிறான் என் கண்ணு முன்னாடி. பல ஆயிரம் கோடி என் பொருளாதாரத்தை சுரண்டி போகிறான். எந்த விழாக்கள் எந்த நிகழ்வுலையாவது நையாண்டி மேலே எங்கள் நாயன் அந்த வாசிக்கப்படுதா? அப்போ கண்ணு முன்னாடி என்னுடைய நீ கலை என்னுடைய இசையை தொன்மை இசையை நீ அழிக்கிற. அதையும் நீ வேடிக்கை பார்த்துட்டு தான் நிற்க சொல்கிறீங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன். அப்போ என்ன சண்டை மேலே அடித்தா மண்டையை உடச்சி போடுவேன்னு கூட சொல்கிறேன் நான். அப்போ இது யாருமே அதை கவனிக்கிறது இல்லையே. அடிக்கிறதே அம்மையார் ஜெயலலிதா வர்ற இடத்துல 2 பக்கம் நின்றுட்டாங்கன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். எந்த விழாவிலையும் அடிக்கிறான். அது தெரியாதா? ஏன் கேரளாவிலும் எங்கள் நாயன் அந்த இவ்வளோ அடிக்க சொல்லுங்கள். எத்தனை ஆயிரம் கோடி பொருளாதாரம் போது ஒரு ஆய்வு எடுங்க. எல்லாம் இது ஒரு பெருமையாக்கிட்டான். ஏன்னா முதலமைச்சருக்கு முன்னாடி அடிக்கிறான்டா, கோயிலே அடிக்கிறான், எல்லாம் மாற்றிட்டான். பொண்ணு பிள்ளையெல்லாம் வந்து போகிற இடத்துல வெறுமையிலோட நின்றுக்கிட்டு அடிச்சுட்டு கிடக்கிறான் டாங்குன்னு. ஒரு இது எங்கள் ஆள் ஒவ்வொரு இசையாக மாற்றி ஒரு நொடிக்கு ஒரு வடிவத்தை மாற்றி வாசிப்பான். நான் இல்லை தவிழில் இப்படி வாசிக்க சொல்லுங்க. நான் சண்டை மேளத்தில் கேடு கட்டு இருக்குது. எதை பேசினாலும் இதெல்லாம் பேசினா இப்படி ஃபாசிசமாக பேசுகிறாங்க. நான் பேசுனா மட்டும் ஏன் ஃபாசிசம் வருது? அது ஏன் எப்படி வருது? கொடுமையாக இருக்குது. நான் உண்மையிலே இந்த குதிரையில் நினச்சி பரிதாபப்படுறேன். இது பயப்படாமல் நிற்கிதா பாருங்க. இங்கே பாருங்க, இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் குதிரை மேலே பீரங்கை கட்டி சுடும்போது அந்த சத்தத்தில் அந்த குதிரை பயப்படாதா? அது மகிழ்ச்சியாக சண்டைக்கு போகுதா? அது வாழை முறுக்கிக்கிட்டு பயத்தில் நிற்கிறதே உங்களுக்கு தெரியும் பாருங்க. இராணுவ வீரர்களே தள்ளி போயிடுறாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் வந்து ஆர்வலர்கள் கண்ணுக்கு தெரியல? ஏன் தெரியல? கொசு மருந்து விற்கிறவன் மூட்டைப்பூச்சி கரப்பாம்பூச்சி மருந்து விற்கிறவன் மேலே வழக்கு போடுவாங்களா? இந்த அடித்து கரப்பாம்பூச்சியை கொல்றாங்க, இந்த கொசுவத்தி கொளுத்தி கொசுவெல்லாம் கொல்றாங்கன்னு போடுவாங்களா? ஈழ போர் நடக்கும்போது பல ஆயிரக்கணக்கில் மாடுகள் செத்து விழுந்துச்சு. அப்போ ஒரு ஆர்வலரும் அதுக்கு பேசலை. எத்தனை ஆயிரம் மாடுகள் கொண்டு செத்து கிடந்துச்சு, யாருமே பேசலை இந்த ஆர்வலர்கள். அதுவும் இந்த மாட்டு மேலே மட்டும் ஒரு பெரிய பரிதாபம், மனித மேலே வராது. நாங்கள் 20 பேர் ஆந்திர காட்டுக்குள்ளே சுட்டு போட்டு கொண்டு இருந்தான். 10 நாளைக்கு மேலே நாரிட்டு கிடந்தோம். அப்போ ஒருத்தன் பேசலை. விடுமுறை அறிவிக்கணும், அது அரசின் கடமை. இது ஏன் அரசு? ஏன் நாட்டில் அது இல்லை? ஒரு இஸ்லாமிய நாடு மலேசியாவில் தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அமெரிக்காவில் என்னுடைய தேசிய பண்டிகை பாரம்பரிய பண்டிகையான பொங்கலுக்கு விடுமுறை. அமெரிக்காவில் அருகில் இருக்க ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் இருக்கான்னு பாருங்க. ஆனால் அந்த மாநில விழாக்களுக்கெல்லாம் என் ஊரில் அரசு விடுமுறை. குருநானக் பிறந்ததுக்கு, மகாவீர் ஜெயந்திக்கு, எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் எங்கள் அருமை பெரும்பாட்டன் எங்களுடைய பண்பாட்டின் ஒரு பெருத்த அடையாளமாக இருக்கிற நாங்கள் தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிற முருகப்பெருமானினுடைய தைப்பூசத்துக்கு இதுவரை விடுமுறை இல்லையே. ஏன் விடலை? அப்போ கிருஷ்ணன் ஜெயந்திக்கு இருக்கும், விநாயகர் சதுர்த்தி இருக்கும், முருகனுக்கு இருக்காதா? அப்போ நான் கேட்குறது நியாயமான உரிமை. அதை தர வேண்டியது அரசின் கடமை. தரலைன்னா போங்க. எத்தனை நாளைக்கு இந்த அதிகாரம்? ஒரு நாள் அதிகாரம் எங்ககிட்ட வராமல் போகிறதில்ல, வந்தவொன்னே அறிவிச்சுட்டு போகிறோம். போங்க. இல்லை, இப்போ அரசு வந்துட்டு ஒரு வேளை அறிவிக்காத பட்சத்தில் மற்ற மாநில விழாக்களை இங்கே கொண்டாடுறது அதை வந்து இப்போ நம்ம தடுக்கிறது இல்லை. நம்ம அதுக்கு தான் இந்த அதிகாரத்தை கேட்குறோம். வந்த உடனே என்னுடைய பொங்கலுக்கு விடுமுறை விட்டால், என்னுடைய புத்தாண்டுக்கு விடுமுறை விட்டால், உங்களுடைய உகாதி ஏகாதிக்கெல்லாம் நான் விடுவேன். என்னுடைய ஓணத்துக்கு என்னுடைய பொங்கலுக்கு விட்டால் உன்னுடைய ஓணத்துக்கு விடுவேன். நீ போராட வேண்டிய இடம் இங்கெல்லாம் அங்கே போய் என்னுடைய பொங்கலுக்கு விடுமுறை பெற்றுத்தான் அப்புறம் இங்கே வா, அது தானாக நடக்கும்னு சொல்லுவேன். இப்போ தமிழனுடைய பெருந்தன்மைக்கும் இழிச்ச வத்தனத்துக்கும் சின்ன இடைவெளி தான் இருக்குது. என்னுடைய பெருந்தன்மையை நீ கேன பையன் நினச்சிக்கிற கூடாது, இழிச்சா பையில் தமிழன்னு நினைக்கக்கூடாது. அது என்னுடைய பெருந்தன்மை. அதை புரிஞ்சுக்கிட்டு நீ அன்புனா நானும் அன்பு, நீ வம்புனா நானும் வம்பு, அவ்வளோதான்.